நெல்லை மாவட்ட சிவாஜி கணேசன் நற்பணி இயக்கம் சார்பில் நெல்லை மாவட்ட பிரபு மன்ற தலைவர் டி பாலச்சந்தர் ஏற்பாட்டில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நவீன டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட புதிய தொழில்நுட்பத்துடன் சிங்கத்தமிழன் சிவாஜி கணேசன் நடித்த வசந்த மாளிகை திரைப்படம் நெல்லை ரத்னா திரையரங்கில் இன்று மாலை 6:30 காட்சி சிறப்பு காட்சியாக திரையிடப்பட்டது. சிவாஜி கணேசன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி 100 தேங்காய்களை உடைத்து கற்பூரம் ஏற்றி பட்டாசுகள் வெடித்து கேக்குகள் வழங்கி இந்த நாள் கொண்டாடப்பட்டது. இந்த சிறப்பு காட்சியை காண வந்த ரசிக பெருமக்களுக்கு கூட்டம் சிவாஜி முத்துக்குமார் கேக் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் கலைப்பிரிவு தலைவர் கலைமணி, துணைத் தலைவர் தனிய அரசு, மாவட்ட பொதுச் செயலாளர் சிவாஜி முருகன், முப்படாதி, சிவாஜி இசக்கி, சிவாஜி ஐயாதுரை பாண்டியன், சபர்ராஜன் மற்றும் பாளைய ஹரிராம், காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் உதயகுமார், சொக்கலிங்ககுமார், காங்கிரஸ் நிர்வாகிகள், சிவாஜி பிரபு, விக்ரம் பிரபு மன்றங்கள் நிர்வாகிகளும் பெண்கள் சிறுவர் பட பலரும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பிரபு புகைப்படம் பொறிக்கப்பட்ட தினசரி காலண்டர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டன. இந்த காலண்டர்களை பிரபு மன்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் வழங்கினர். எல்லாரும் சிவாஜி கலை உலக பிரதமர் சிவாஜி சிவாஜி மக்கள் பணத்தை கொள்ளடிக்காத சிவாஜி இந்திய தேசத்தின் அடையாளம் சிவாஜி நாங்கள் வணக்கம் சிவாஜி. பூ எல்லாம் கையில கொடுங்க. பாயால தெரியும், பாயால உள்ள போவாங்க. பின்னாடி 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 வார 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 கொஞ்சம் கொஞ்சம் சிவாஜியின் புகழ், சிவாஜியின் புகழ். கொஞ்சம் பின்னாடி ரைட். எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, வெளிய வாங்க. பைக்ல போறாங்க. இது வேண்டாம்டா. எஸ்கேஎம் சிவகுமார், சிவாஜி சமூக நல பேரவையுடைய மாநில ஆலோசகர். கலை உலக சக்கரவர்த்தி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வசந்த மாளிகை திரைப்படத்தை நாங்கள் அனைவரும் காண வந்துள்ளோம். சிவாஜியை பொறுத்தவரை அவர்களுக்கு திரையுலகில் நடிக்க தெரியும், மக்களிடம் நடிக்க தெரியாது. அப்படி ஒரு சிறந்த மாமனிதர். தமிழக வரலாற்றிலே கட்டபொம்மனாக இருந்தாலும் சரி, பாரதியாக இருந்தாலும் சரி, வீர சிவாஜியாக இருந்தாலும் சரி,
அனைத்து அவருடைய உருவங்களை மக்கள் மனதிலே கொண்டு வந்து சேர்த்தவர் அருமை தலைவர் சிவாஜி தான். ஆகவே அவர் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லை என்றால் அமெரிக்கா போன்ற பெரு நாடுகளில் பிறந்திருந்தால் இன்று அவர் ஒரு அகில உலக நடிகராக சிறப்பு வழங்கியிருப்பார். அவர் நம்ம தமிழகத்துக்கு சிறப்பு சேர்ப்பதற்காக அவர் இங்கு பிறந்து நமக்கெல்லாம் பெருமை தேடி தந்திருக்கிறார். ஆகவே அவருடைய காலம் பொற்காலம், அவருடைய காலத்தில் வாழ்ந்த நாம் எல்லாம் பெருமைப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்துக்கு முதல் நபராக பல எண்ணற்ற பணங்களை அள்ளி கொடுத்தவர். 1959 1 லட்சம் ரூபாய் அதன் மதிப்பு என்ன இருக்கும் என்று நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். அப்படி ஒரு சிறந்த மாமனிதர் அவர். நாங்கள் காலமெல்லாம் போற்றுவோம், அவர் வழி நடப்போம் என்று கூறி பெருமை கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம். சிங்கத்தமிழன் சிவாஜி புகழ் வாழ்க. தேச பக்தர் சிவாஜி புகழ் வாழ்க. இந்திய தேசத்தின் அடையாளம் வாழ்க. தமிழ் உச்சரிப்பின் அடையாளம் வாழ்க. உலக கலை அடையாளம் சிவாஜி. இங்கே பார்த்தீங்கன்னா வசந்த மாளிகை படம் வந்து தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 72 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எத்தனையோ தடவை போட்டாச்சு. ஆனால் ஒவ்வொரு தடையும் பல கோடி வாரி வசூல் கொடுத்துருக்காங்க. இந்த திருநெல்வேலியில் ரத்னா திரையரங்கில் இன்னைக்கு சிவாஜி தொண்டர்கள் எல்லோரும் சேர்ந்து அவருடைய படத்தை பார்க்கறதுக்கும் இன்னைக்கு கேக் வழங்கி தேங்காயெல்லாம் உடைத்து மாலை அணிவித்து கற்பூர ஆரத்தை எடுத்து எல்லோரும் வழிபட்டோம். இந்த சிங்கத்தமிழன் சிவாஜியை பொறுத்த வரைக்கும் நிஜ வாழ்க்கையில் நடிக்க தெரியாதவர். ஆனால் அவர் இறந்து 23 ஆண்டுகளுக்கு பின்னரும் சிவாஜி வாழ்ந்துகிட்டே இருக்காரு. ஆனால் எந்த ஒரு நடிகருக்கும் ஒரு அரசியல் எதுவுமே இல்லை. ஆனால் சிவாஜி புகழ் என்னைக்கே இருக்கும். அவர் மாதிரி கொடைவள்ளல் யாரும் கிடையாது. கர்ணனாவே வடிச்சாரு, வாழ்ந்தாரு. உலகின் 8வது சிவாஜி.